ஆக மொத்தம் நீ பெங்களூர் கிளம்பி வந்தது சாரோட பேரை கெடுக்கதான்றது எனக்கு நல்லா புரிஞ்சு போச்சு. உன்ன மாதிரி ஒருத்தைய லவ் பண்ணி கல்யாணம் பண்ணனே அது நினைச்சாலே எனக்கு அருவருப்பா இருக்கு. போது நிறுத்துங்க. நீங்க அருவருப்பா பார்க்க வேண்டியது என்ன இல்ல அவள. இன்னொருத்தி புருஷன் மேல ஆசைப்பட்டு அதுக்காக எதையும் செய்ய தயாரா இருக்காள அவகிட்ட போய் சொல்லுங்க பார்க்க அருவருப்பா இருக்குன்னு. என்னமோ போய் பேசாத உத்தமின்னு அவளை பாராட்டி பேசுறீங்க. உங்களுக்கு வேலை கொடுத்தது, கடன் அடைக்க 5 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தது, நம்மள இங்க வர வச்சது, கேஷவ கல்யாணம் பண்றேன்னு சொன்னது எல்லாமே அவ போட்ட டிராமா. அவளும் கேஷவும் சேர்ந்து உங்களை நல்லா ஏமாத்துறாங்க. அத புரிஞ்சுக்காம என்ன சந்தேகப்படுறீங்க? இப்ப சொல்றேன் கேட்டுக்கோங்க. சாரு மாதிரி ஒரு தப்பானவ நல்ல அப்பா அம்மாவுக்கு பிறந்திருக்க மாட்டா. அவ முறை தவறி பிறந்திருக்கா. அத எப்படி முறை இல்லாம நடந்துக்கிறா? இன்னொரு தடவை சாரு பத்தி தப்பா பேசுன அச்சு மூஞ்சில பேத்துறோம், ஜாக்கிரதை. ஏன் எடுத்துட்டீங்க? அடிங்க, அடிச்சு கொல்லுங்க. அவளும் அதுக்கு தானே ஆசைப்பட்டுட்டு இருக்கா. என்ன கொன்னுட்டு அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவளோட சந்தோஷமா குடும்பம் நடத்துங்க. நீங்களும் பணம் மட்டும் போதுன்னு கட்டின பொண்டாடிய தூக்கி எறிஞ்சு பேசுறீங்கல்ல. உங்களுக்கு வேலையும் பணம் தான் முக்கியம்னா போங்க, போய் அவ கூடவே குடும்பம் நடத்துங்க. அந்த பாவி அதுக்காக தானே ஏன் கேட்டிருக்கா. உனக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறது எனக்கு தெரியல. சாருவை பத்தி நல்ல விதமா சொல்லி பார்த்துட்டேன், கோவப்பட்டு திட்டியும் பார்த்துட்டேன். இவ்வளோ ஏன் உங்க அப்பா உனக்கு எடுத்து சொல்லிட்டாரு. ஆனா அதையும் மீறி உனக்கு புரியவே மாட்டேங்குதுன்னா எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியல. உனக்கே நல்லா தெரியும் சாருவுக்கும் கேசவுக்கும் கல்யாணம் நிச்சயமா இருக்கு. ஆனா அதையும் தாண்டி நீ அவங்களை சந்தேகப்படுறனா பிரச்சனை அவகிட்ட இல்ல, உன்கிட்ட தான் இருக்கு. புருஷன் எனக்கு மட்டும் தான் சொந்தம் சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா அதுக்காக தேவையில்லாம இன்னொரு பொண்ணை சந்தேகப்படுறத என்னால ஏத்துக்க முடியல. சந்தேகன்ற வியாதி உன் மூளையை மழுங்கடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். உன்னை இப்படியே விட்டா எல்லாரும் மதியம் கெட்டுரும். வா, ஒரு நல்ல டாக்டரை போய் பார்ப்போம். கடைசியில என்ன பைத்தியம்னே முடிவு பண்ணிட்டீங்கல்ல. நான் அந்த அர்த்தத்துல சொல்லல. நீ என் மேல வச்சிருக்க அளவு கடந்த பாசம் அது வெறியா பைத்தியம் மாறிட கூடாதுன்னு நான் பயப்படுறேன். அந்த துரோகிங்க திட்டம் போட்டு என்ன பைத்தியம்னு சொன்னா நீங்களும் அதை நம்புறீங்களே, அதாங்க எனக்கு வேதனையா இருக்கு. டாக்டர் கிட்ட கூட்டிட்டு போக வேண்டியது என்ன இல்ல அந்த சாருவ. அவ ஒரு ஆம்பளை பைத்தியம், அந்த கேஷ ஒரு பண பைத்தியம். அவங்க சொல்றது அப்படியே நம்புற நீங்களும். ஏன் நிறுத்திட்ட? சொல்லு. நானும் பைத்தியம் தான். சொன்ன கேளு துளசி. நீ தப்பா எதையோ கற்பனை பண்ணிக்கிட்டு அது உண்மை நம்பிக்கிட்டு இருக்க. இது சாதாரண மனக்குழப்பம் தான். ஒரு 2 சிட்டிங் டாக்டர் கிட்ட கவுன்சிலிங் உட்காந்தனா எல்லாம் சரியாயிடும். வா. நீங்க இப்படி பேசுறதே என்ன இன்சல்ட் பண்ற மாதிரி இருக்கு. பைத்தியம்னு சொல்லி நீங்களே நான் அவமானப்படுத்தாதீங்க. ஐயோ, நான் உன்னை இன்சல்ட் பண்றதுக்காக இதை சொல்லல. நீ ரொம்ப கன்ஃபியூஸ்டா இருக்க. டாக்டர் கிட்ட போனா ஒரு தெளிவான முடிவு கிடைக்கும், எல்லா பிரச்சனையும் தீரும். வா. முடியாது முடியாது முடியாது. நான் முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்கல. அப்புறம் ஏன் கம்பல் பண்ணிட்டு இருக்கீங்க? சரி, நீ விருப்பப்பட்ட மாதிரி டாக்டரை போய் பார்க்க வேண்டாம். அதே சமயம் இங்கேயும் இருக்க வேண்டாம். முதல்ல சென்னை கிளம்பு. நீ இங்க இருந்தா வேலைக்கு மட்டும் பிரச்சனை இல்ல, யாரும் நிம்மதியாவே இருக்க முடியாது. நான் போய் டிராவல்ஸ்ல டிக்கெட் புக் பண்ணிட்டு வரேன். நீ கிளம்ப ரெடியா இரு. ஏன் இப்படி சித்திரவதை பண்றீங்க? திரும்பவும் சென்னைக்கு போய் தனியா என்ன பண்ண சொல்றீங்க? திரும்பவும் அத்தையோட பிரச்சனை உங்களோட பிரச்சனை இல்லைங்க. நாங்க எல்லாம் போக மாட்டேன். என்ன பொறுத்த வரைக்கும் நீ சென்னைக்கு போறதா பெட்டர்னு தோணுது. இல்ல நான் அங்க போக மாட்டேன், இங்கே தான் இருப்பேன். நீ அடம் முடிச்சனா நீ மட்டும் இங்கே இரு. நான் எல்லாத்தையும் தலைமுழுகிட்டு எங்கேயாவது போய் தொலைறேன். நீ அந்த அளவுக்கு போக விட மாட்டேன்னு நினைக்கிறேன். ஊருக்கு போறதுக்கு ரெடியா இரு.
என்னோட கனவு நனவாக போகுது. நான் விரும்பின வாழ்க்கை எனக்கு கிடைக்க போகுது. அப்படியே பாக்குறவங்களுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் போல இருக்கு. துளசி தோத்துட்டா, சாரு ஜெயிச்சுட்டான்னு கத்தி சொல்லணும் போல இருக்கு. ஊர்ல இருக்கிறவங்க எல்லாருக்கும் கத்தி சொல்லணும் போல இருக்கு. கத்துடி கத்து. நீ பைத்தியக்காரி தானே? நல்ல கத்த. இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் துணியை கிழிச்சிட்டு நீ கத்த தான் போற. கூடிய சீக்கிரமே நான் மென்டல் ஆயிட்டேன்னு உறக்க கத்த தான் போற பாரு. சிரிடி பைத்தியம் சாவுகிறாங்க. எப்படி சிரிக்கிற பாரு. நட்டு கழண்டவா. ஏண்டா இங்க ஒருத்தி வாய் விட்டு சிரிச்சிட்டு இருக்கனே, ஏன்னு கேட்க மாட்டியா? ஏன் என்ன ஏபிசிங்கிற மாதிரி கேக்குற? நல்லா சிரிச்சுக்கிட்டு தான் கேளு. சொல்லு சாரு, எதுக்கு சிரிச்ச? இல்ல கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அப்படியே துளசி ஃபீல் பண்ணி பயங்கரமா ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாளே, அந்த அற்புதமான காட்சியை ரீவைண்ட் பண்ணி பார்த்தனா எனக்கு என்னமோ அவளை பார்த்து பாவமாவே தோணலப்பா. அவ அழுகைய பார்த்து சிரிப்பு தான் வந்துச்சு. ஆமாண்டி, குடும்பத்துக்குள்ள குண்டு வச்சுட்டு வாய் விட்டு சிரிக்க உன்ன மாதிரி வக்கரம் பிடிச்சவளால தான் முடியும். உண்மை சொல்ல, துளசி ரியாக்ட் பண்றத பார்த்து உனக்கு என்ன தோணுச்சு? ரெண்டு பேரும் சேர்ந்து அவளை ஏமாத்திட்டோம், பைத்தியமாக்கிட்டோம்னு தெரிஞ்ச உடனே உன் முகத்தை பார்க்கணுமே. அப்படியே பொங்குறா, துடிக்கிறா, சாரு ஏமாத்திட்டான்னு சொல்ல என்னென்னமோ ட்ரை பண்றா. எனக்கு என்னமோ இந்த ஜூல இருந்து தப்பிச்சு வந்த குரங்கெல்லாம் வழி தெரியாம பல்ல பல்ல காட்டி கோவப்படுவேன், அந்த மாதிரி இருந்துச்சு. அவ மாறி மாறி காட்டுற ஆத்திரம், அழுக, வேதனைங்கிற இமோஷனல் ஃபீலிங்க பத்தி என்னால சிரிப்பை கண்ட்ரோலே பண்ண முடியல. ஆமா, அவளை பார்த்து உனக்கு சிரிப்பு வந்துச்சா இல்லையா? எஸ், இன்ஃபேக்ட் போச்சுரா, மென்டல் டெரர் ஆயிட்டா. கத்தி காதை கிழிக்க போறா. நான் யாருன்னு தெரியாம என்கிட்டயே சவால் விட்டு பேசினால, இப்ப தெரிஞ்சிருக்கும்ல நான் யாருன்னு. போடி போ. பாக்குற எல்லாரும் உன்னை பைத்தியக்காரன்னு கல் எடுத்து அடிக்கிற மாதிரி பண்றடா இல்லையான்னு பாரு. நடக்கும், கண்டிப்பா நடக்கும். ஐயோ, கத்தி எடுக்காமலே கத்தியே கொண்டு போல இருக்கே. ஆனா கேஷவ், எனக்கு என்னமோ நம்ம அவளுக்கு பண்ணது பத்தாதோன்னு தோணுது. இன்னும் பெருசா ஏதாவது பண்ணணும். சொல்லு, செஞ்சிருவோம். யோசிக்கிறேன், என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். ஆனா இப்பவே அவ செத்த போன மாதிரி தான் ஊருக்கு போயிருக்கா. புருஷனே பைத்தியக்காரன்னு சொல்லிட்டாருல, இதுக்கு மேல அவளுக்கு வாழ தகுதியே இல்ல. முடிஞ்ச போன் போட்டு அவளை போய் சாக சொல்லு. என் வீட்டுக்கே வந்து என்னை பார்த்து என்னென்ன பேசினா, அனாதங்கிறா, பணக்கார திமிரில தான் எல்லாத்தையும் பண்றேங்கிறா. ஒரு நாள் என்ன தூங்க விடாம பண்ணால, அதான் நான் நிரந்தரமா அவளை தூங்க விடாம பண்ணிட்டேன். இப்ப எனக்கு சந்தோஷமா இருக்கு கேஷவ், ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் நினைச்சதை விட அதிகமாவே அவளை அழ வச்சுட்டேன். என் புருஷனை என்கிட்ட இருந்து பிரிச்சிடாதன்னு அவ என் காலில் விழுந்து கெஞ்சிருந்தானா, பொழிச்சு போட்டுன்னு மன்னிச்சு விட்டுருப்பேன். ஆனா அப்ப கூட அவளை மட்டும் தான் விட்டுருப்பேன். அவரு எனக்கு தான் சொந்தம். அவ என்னதான் கதறி எழுதாலும் நான் அவரை மட்டும் விட்டு தர முடியாது. என்ன அப்படி பாக்குற? என்ன பார்த்தா குரூரமான சாடிஸ்ட் மாதிரி இருக்கா? இல்ல, நான் சாதாரணமா தான் பார்த்தேன். ஆனா நான் குரூரமானவதான், சாடிஸ்ட் தான். துளசியை பொறுத்த வரைக்கும் நான் தான் பேய், நான் தான் பிசாசு. அவளை ஓட ஓட விரட்டி ஏண்டா பிறந்தோன்னு வேதனைப்பட வைப்பேன். அவளை அவர்கிட்ட இருந்து பிரிக்க நான் என்ன வேணாலும் செய்வேன். ஆனா கேஷவ், மத்தவங்களை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்ல பொண்ணு. எல்லார்கிட்டயும் பாசமா பழகுவேன். எல்லாரும் இப்படி ஒரு பொண்ணான ஆச்சரியப்படுற அளவுக்கு ரொம்ப மரியாதையா நடந்துக்குவேன். அவருக்கு நான் ஒரு நல்ல பொண்டாட்டியா இருப்பேன். நான் இது வரைக்கும் ஆசைப்பட்ட எதையும் அடையாம இருந்ததில்ல. அவரு எனக்காக பிறந்தவர். அவரு என்கிட்ட இருந்து பிரிச்சு எடுத்துட்டு போலான்னு பார்த்தா, துளசியில யாரா இருந்தாலும் கொன்னு போட்டுவேன். அவருக்காக நான் எந்த எக்ஸ்ட்ரீம்க்கு வேணாலும் போவேன். சரு, அதான் நீ பிளான் பண்ண மாதிரி எல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, அப்புறம் எமோஷன் ஆகுற? இல்லடா, நான் இமோஷனல் ஆகல, சந்தோஷமா இருக்கேன். இது எல்லாத்துக்கும் நீதான் காரணம். உன்ன மாதிரி ஒரு பார்ட்னர் கிடைச்சதுக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். I'm very very happy.
you so much. Hey, it's okay, Charu. Thank you, Keshav. I'm very happy. சாரு என்ன காஃபி போட சொல்லிட்டு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க? சாரிம்மா மறந்துட்டேன். ஏய்ந்தா நீ அம்மோட காஃபி ஏற்கனவே குடிச்சிருக்கல. you. சுமாரா இருந்தாலும் சூப்பரா இருக்கும். ஏய் போனா போதுன்னு காஃபி போட்டா கிண்டலா இருக்கா? சும்மா தான் சொன்னேன். அப்புறம் கேஷவ் இன்னைக்கு நம்ம வீட்ல தான் சாப்பிட போறான். போறான் இல்ல போறார். சரி ஓகே சாப்பிட போறாரு. நீ என்ன பண்ற? ஃப்ரைட் ரைஸ் பண்ணிடு, அப்புறம் மிளகு ரசம், அப்புறம் வத்த குழம்பு கூட பண்ணிடு. ஓகே? ஏய் சாரு, இது என்ன குழப்பமான காம்பினேஷன்? ஃப்ரைட் ரைஸ், வத்த குழம்பு, மிளகு ரசம்னு ஒண்ணுக்கு மேட்சே ஆகலையே. உனக்கு என்ன பிடிக்கும்னு எனக்கு எப்படி தெரியும்? எங்க அம்மாக்கு இதெல்லாம் நல்லா சமைக்க வருமோ அதெல்லாம் சமைக்க சொல்றேன், அவ்வளவுதான். உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அது சாப்பிடு. That's it. நீ சீக்கிரம் போய் பண்ணு, எனக்கு இப்பவே பசிக்குது. போ 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 போ. சரி அண்ணம்மா, அண்ணம்மா வரமா? காயெல்லாம் கட் பண்ணி வச்சிடு. சரிம்மா. சப்பாத்திக்கு மாவு பிசைஞ்சு வச்சிடு. குலாப் ஜாமுன் மிக்ஸ் இருக்கான்னு பாரு. அப்படி இல்லன்னா டிரைவரை விட்டு வாங்கிட்டு வர சொல்லு. சரிம்மா. அப்படியே சுண்டக்காய் வத்தல் இருக்கான்னு பாத்துக்கோ. வத்த குழம்பு வைக்கணும். சரிம்மா. என்ன காயத்ரி, சப்பாத்தி, வத்த குழம்பு, குலோப் ஜாமுன், என்ன வீட்ல விசேஷமா? ஆமாங்க, கேஷவ் இன்னைக்கு இங்கதான் சாப்பிட போறாரு. உங்க மக தான் விதவிதமா சமைக்க சொல்லி உத்தரவு போட்டிருக்கா. ஓஹோ, அப்ப இதெல்லாம் மாப்பிளைக்கா? நான் என்னமோ எனக்கும் நினைச்சேன். ரொம்ப தான் ஆசை. ஏங்க கொஞ்ச நாளா நம்ம சாரு முகத்துல பழைய சந்தோஷம் தெரியுது, கவனிச்சிங்களா? பார்த்தேன். எல்லாம் கேஷவால தாங்க. அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவ எவ்வளவு பூரிச்சு போய் நிக்கிறா தெரியுமா? எங்க அந்த தமிழையே நினைச்சுக்கிட்டு கல்யாணமே வேண்டாம்னு சொல்லிடுவாளோன்னு பயந்துகிட்டே இருந்த. கடவுள் புண்ணியத்தால அவ மனசு மாதிரி கேஷவ கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருக்கா. நம்ம பழைய சாருவா சந்தோஷமா இருக்காங்க. இப்பதாங்க எனக்கு நிம்மதியா இருக்கு. உண்மைதான் காயத்ரி, அவ சந்தோஷமா இருக்கிறத நினைச்சா எனக்கு நிம்மதியா இருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் நம்ம மாப்பிள்ளை தாங்கிறதுல எந்த சந்தேகமும் இல்ல. ஏங்க நான் ஒண்ணு சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? சொல்லு. எனக்கு என்னவோ சாருவ கல்யாணம் பண்ணி இன்னொரு வீட்டுக்கு அனுப்ப மனசே வரமாட்டேங்குதுங்க. அவ எப்பவும் நம்ம கூடவே இருந்தா சந்தோஷமா இருக்கும். கல்யாணத்துக்கு அப்புறம் கேஷவ் வீட்டோட மாப்பிள்ளையா இங்கே இருந்துட்டா சாருவ நம்ம கூடவே இருந்துருவா. சாருவ விட்டா நமக்கு யாருங்க இருக்கா? அவ இல்லன்னா இந்த வீடே வெறிச்சோடி போயிடும். நீங்க கொஞ்சம் கேஷவ் கிட்ட பேசி பாருங்களேன். நீ சொல்றதெல்லாம் என்னமோ வாஸ்தவம் தான். சாருவும் கேசவும் இங்கே இருக்கிறது சந்தோஷமான விஷயம்தான். ஆனா இதுக்கு கேசவ ஒத்துப்பாரான்னு தெரியலையே. இல்லைங்க, எனக்கு என்னமோ அவர் ஒத்துப்பாருன்னு தான் தோணுது. நீங்க சம்மந்தி வீட்டுல இத பத்தி பேசி பாருங்க. அவங்க சம்மதிச்சிட்டா கேஷவ சம்மதிக்க வைக்க சாரு இருக்கா? மாப்பிள்ளை இப்பவே சாரு கண்ட்ரோல்ல இருக்காருன்னு சொல்லு. ஆமாங்க. இல்ல காயத்ரி, முதல்ல இதுக்கு கேசவ சம்மதிக்க வைக்கணும். அவர்கிட்ட இதெல்லாம் நேரடியா பேசுறது எனக்கு சரியா படல. கேசவ் கிட்ட வேற மாதிரி பேசி சம்மதிக்க வைக்கணும். எனக்கும் வயசாயிட்டு போகுது. இனிமே கம்பெனி விஷயங்களும் என்னால பாத்துக்க முடியாது. அதனால இங்க இருந்து நீங்களே பாத்துக்கங்கன்னு சொல்லி பாப்போம். ஒத்துக்குவாருன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இப்பவே சாரு தான் உங்க எல்லா வேலையும் பாத்துக்கிறா. கல்யாணத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரையும் பாத்துக்க சொல்லுவோம். ஆமா காயத்ரி, கல்யாணத்தை ரொம்ப நாள் தள்ளி போட வேண்டாம். சம்மந்தி வீட்டுல பேசி சீக்கிரமே முகூர்த்தத்துக்கு நாள் பாருங்க. அதுக்கு முன்னாடி அண்ணா அண்ணிய வர சொல்லி எல்லாரும் குடும்பத்தோட போய் சம்மந்தி வீட்டுல பேசிட்டு வரலாம். அதுக்கப்புறம் ஜோசியரை பார்த்து முகூர்த்த தேதியை ஃபிக்ஸ் பண்ணலாம். சரிங்க, உங்க மக சீக்கிரம் சாப்பாடு ரெடி பண்ண சொன்னா நான் அந்த வேலையை போய் பாக்குறேன். ஆக மொத்தம் இவ எங்க போனாலும் பிரச்சனையோட தான் இருப்பா. ஒழுங்கா வாழணுங்கிற எண்ணம் கொஞ்சம் கூட இல்ல. இவள சொல்லி தப்பில்லடா, இவ வளர்ந்த முறை அப்படி. அம்மா, ஏற்கனவே இருக்க பிரச்சனை பார்த்தாது நீங்க வேற தேவையில்லாம பேசி பிரச்சனையை பெருசு பண்ணாதீங்க. டேய், நானாடா பிரச்சனையை பெருசுபடுத்துறேன்? போன இடத்துல இவ சும்மா இருந்தா தானே? அபாண்டமா பேசி அடுத்தவங்க மேல பழிய போடுறதே பொழப்பால வச்சிட்டு இருக்கா. ஒரு பக்கம் நியாயத்தை மட்டும் கேட்டுட்டு பேசிட்டு இருக்காதீங்க. ஏங்க கொஞ்சம் வாய் மூடிட்டு சும்மா இல்ல இருக்கீங்களா? சுதா, ஏதோ பிரச்சனை வந்திருக்காங்க, என்னன்னு கேட்டு தீக்கிறத விட அதையெல்லாம் அவங்க பாத்துக்குவாங்க. தேவையில்லாம இந்த விஷயத்துல தலையிட்டு வாங்கி கட்டிக்காதீங்க. அப்புறம் நம்ம மானம் தான் போகும். இந்த வீட்டுக்கும் நன்றிங்கிற வார்த்தைக்கும் கொஞ்சம் கூட சம்பந்தமே இல்லையே. அண்ணே சும்மா வெறுப்பாதீங்க, நானே நொந்து போயிருக்கேன். ஐயா சாமி, நான் ஒன்னும் உங்களோட பேசல. அனாவசியமா பேசாதீங்கன்னு இவரை தான் அடக்கிக்கிட்டு இருக்கேன். டேய், உன்னை யாரும் இங்க பஞ்சாயத்து பண்ண கூப்பிடல. உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒன்னும் பஞ்சாயத்து பண்ண வரல. அதான் ஆரம்பிச்சிட்டீங்களே, நீங்களே முடிச்சு வைங்க. சுதா, கொஞ்சம் பேசாம இருக்கியா? நீங்க கொஞ்சம் வாயை மூடுங்க. யாரோ எக்கேடோ கட்டு போறாங்க, அத பத்தி உங்களுக்கு என்ன வந்துச்சு? ஐயோ பாவம் நினைச்சு இவங்களுக்காக அசிங்கப்பட்டு நின்னதெல்லாம் மறந்து போச்சா?
பொழுது விடிஞ்சு பொழுது போனா புருஷன் பொண்டாட்டிக்குள்ள 1000 பிரச்சனை இருக்கும். அத உங்களால மட்டும் இல்ல, அந்த கடவுளால கூட தீர்த்து வைக்க முடியாது. பேசாம உள்ள வாங்க. ஆத்திரத்தை கிளப்பாதடி வா. ஆ, இன்னைக்கு உங்க நேரம் உச்சந்தலையில உட்கார்ந்து ஆடிக்கிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். அசிங்கப்பட்டு வாங்க. எனக்கு என்ன வந்துச்சு? இப்ப உனக்கு சந்தோஷமா? போன இடத்துலயும் பிரச்சனை, இங்க வந்தாலும் பிரச்சனை. நீ நிக்கிற இடத்துல புல்லு பூண்டு கூட முளைக்காதிரி. என் குடும்பத்தை அழிக்கணும்னு வந்து பிறந்திருக்கியே பாவி பாவி. நீ எல்லாம் என்ன ஜென்மோன்னு வந்து பிறந்த? டேய், இவன் நம்ம குடும்பத்துக்கு சரிப்பட்டு வரமாட்டா. முதல்ல தொலைச்சி தலை முழுகு, அப்போவாது நிம்மதி கிடைக்குதான்னு பாப்போம். மா கொஞ்சம் சும்மா இருக்கிறியா? இவகிட்ட பேசல என்னால மல்லு கட்டி இருக்க முடியல. அவளை விட்டுட்டு நான் பெங்களூர் கிளம்புறேன். ஏண்டா வழி சனியனை வீட்டுல கொண்டு வந்து விட்டுட்டு போறேங்கிறியே? இவளோட மல்லுகட்ட எங்களுக்கு என்ன தலையெழுத்தா? நாங்க இங்க நிம்மதியா இருக்கணும். இவளுக்கு வேற இடம் பாரு. இவளை இங்க விட வேற எங்கம்மா விட சொல்ற? ஏன் அவ ஆத்தா வீட்டுக்கு, இவ அப்பா வீட்டுக்கு அனுப்பி வை. அங்க போய் பெத்தவந்தலையை திங்கிட்டோம், இல்ல மண்ணோட மண்ணா போட்டோம்.